ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் அது நம்ம வெள்ளை கொண்ட கடலையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நான் இது நைட்டே ஊற வச்சுட்டேன். இதுக்கு அரைக்க வேண்டியது ஒரு தக்காளி, 2 வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் அந்த 2, அப்புறம் பூண்டு, இஞ்சி. பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம், பெரிய சைஸாக இருந்தால் 1 போடுங்க. இது அவ்வளோத்தையும் மிக்சியில் போடுங்க. மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்புறம் நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த எண்ணெயில் நல்ல வாசம் வரட்டும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதை அதில் போடுங்க. கொஞ்சமாக தண்ணி கூட அந்த மிக்சியில் ஊற்றி அதை போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் போடுறோம். கொஞ்சம் அந்த மிக்சியில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதில் போடுங்க. நம்ம ஊற வச்சுருக்க கொண்ட கடலையை நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதில் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சப்பு மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா போட்டு அதில் போடணும். சன்னா மசாலா பொடி இருந்துச்சுன்னா அது போடுங்க. கரம் மசாலாவை அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, அதுக்கு தேவையான அளவு உப்பு 1 to 1.5 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. எண்ணெய் அப்புறம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ப்ரெஷர் குக் பண்ணால் உங்களுக்கு சன்னா மசாலா ரெடி. ஒரு 6 to 7 விசில். அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு நீங்கள் பரிமாற வேண்டியதுதான். இது ஆப்பம், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஊற வைக்க வேண்டியது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.